ஏர்போர்ட் மூர்த்தியோட எச்ச வேலையை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. யார் எச்ச வேலை செய்யறாங்கன்னு பாப்போமா? ஏர்போர்ட் மூர்த்தியை பின்னிருந்து இயக்குவது யார்? வாய் கூசாம மூர்த்தி அண்ணன் தான் வந்து RSS கைகூலி, பின்னால இயக்குவது சீமானன் அப்படின்னு கூறானுங்க. உறவுகளுக்கு வணக்கம். சாரி, இப்படி வணக்கம் வச்சா நான் தமிழன் இல்லையா? தமிழனா இருந்தா வணக்கம் ஐயா அப்படிதான் வணக்கம் வைக்கணுங்களாம். ஏன்னா புதுசா ஒருத்தன் கண்டுபிடிச்சு உருட்டிட்டு இருக்கிறான். சரி, நம்ம பேச வந்ததை பேசுவோம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை போராட்டத்துக்கு கல் விட்டு எரிஞ்சு வெளியே நின்று சவுண்டெல்லாம் விட்ட சீட்டாக்கள் பத்தி அப்படியே மேலோட்டமா ஒரு காணொலி போட்டேன். அதுக்கு கமாண்டுக்குள்ள வந்து ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு பிழைப்புவாதி, அரசியல் வச்சு பிழைக்கிறார், ஏர்போர்ட் மூர்த்தி தான் கொல்டி, ஏர்போர்ட் மூர்த்தி தான் தெலுங்கர், அப்புறம் திருமாவளவனை வைத்து விளம்பரம் படுத்திக்கிறார், பிஜேபியின் கைகூலி, RSSின் கைகூலி. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நான் தமிழன், தமிழர்கள் எல்லாரும் ஒன்னா நிக்கணும். ஜாதி மதம் இதெல்லாம் உதறி தள்ளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தமிழனா வந்து நெல்லுங்கன்னு சொன்ன ஏர்போர்ட் மூர்த்தியனுக்கு இவ்வளவு பட்டங்கள். இது கூட பரவாயில்லைங்க, இவரை ஒருத்தன் வாங்கி திங்கிறான். இவன் பின்னால இருந்து யார் இயக்குறாங்கன்னு தெரியும். பிஜேபி கிட்ட எலும்பு துண்டு வாங்கின சீமான் தான் இவரை ஏவி விடுறாராம், இயக்குறாராம். RSS கைகூலிகளா அவங்கள மாத்த தொடர்ச்சியா உள்ள இருந்து வேலை பார்க்குற ஒரு நபர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி. சீமான் கிட்ட போய் சீமானோட மேடையில பேசுறதும். ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி கூட டெல்லியில போய் கையை பிடிச்சி கெஞ்சனாரு எங்க அண்ணன் சீமான். பார்க்கல, நியூஸ்லாம் வந்துச்சிங்களா? இதான் அந்த போட்டோ. எங்க அண்ணன் மாறுவிடத்துல போனார். ஐயா, நான் பல கோடி ஊழல் செய்துட்டேன், இது உங்க கையில் காலான்னு நினைச்சு கேட்கிறேன், எப்படியாவது எங்களை காப்பாத்திங்க, இந்த ஈரீடையில எல்லாம் வேண்டாம், தயவு செய்து எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. ஏதோ எங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக பிஜேபியை ஒழிப்பேன், பிஜேபி கால் ஊன முடியாது அப்படின்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க ஐயா, நம்பிடாதீங்க, அதுல சும்மா அப்படி நான் கையை பிடிச்சி கெஞ்சிட்டு வந்தாரு எங்க அண்ணன். பிஜேபி எங்களுக்கு எதிரின்னு சொல்ற நீங்க தாயா எல்லாம் போய் போய் அங்க காலில் விழுகுறீங்க. இடின்னு ஒண்ணு வந்தா பிளைட் நேரம் அங்கதான் பறக்குது, டெல்லி நோக்கி தான் போகுது. ஆனா மற்ற விஷயத்துக்கெல்லாம் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம், மக்களுக்கு தேவையில்லாத பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்தா மத்திய அரசு கடிதம் எழுதுகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனா தனக்கும் தன் குடும்பத்துக்கும் பிரச்சனைனா மட்டும் பறக்கும் பிளைட் அங்க. என்னங்கடா கதை விடுறீங்க? நீதி அமைச்சரை பார்க்க ஓடுறாரு கனிமொழி அத்தை, சின்னவர் புந்து ஓடுறாரு. ஐயா, நான் செங்கல் வச்சு ஊருக்குள்ள உருட்டுவேன், அதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க, அதெல்லாம் பண்ணாதான் என்ன பாலிடிக்ஸ்ல இருக்கிறேன்னு ஒத்துக்குவாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டா உருட்டுவாங்க பாரு ஒரு உருட்டு. நான் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, நான் யாரு, கலைஞரின் பேரே அப்படின்னு உதார விடுவாங்க இவங்கலாம். மோடியை சந்திக்காத ஒரு ஆளை மட்டும் பிஜேபியின் பீட்டை, ஏர்போர்ட் மூர்த்தியை இயக்குவது சீமான் தான். டேய், இதெல்லாம் கூட பரவாயில்ல, இவ்வளவு தூரம் பேசுறீங்க எங்க அண்ணனை பத்தி. வெங்காயங்க இந்த சேனல் அந்த தற்குறி தான். அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். திரள் நிதின்னு சொல்லி கேவலப்படுத்துறியே. நீ என்ன பண்ற? வீடியோ ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து என்னை ஆதரிக்கணும்னா இதுக்கு நிதி தாருங்கள் அப்படின்னு எது கேட்குற? டேய், நாங்க நிதி வாங்குறோம்னா என் மக்கள் வந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒன்னா இணைஞ்சு ஒரு மக்களாட்சி கொண்டாடணும், நாம் தமிழ் கட்சி நிதி வாங்குது மக்கள்கிட்ட இருந்து. ஏன்னா இது மக்களுக்கான கட்சி. நீ சொந்த வைத்தனப்புறத்துக்காக ஏன் ஆதரிங்க நிதியை கொடுங்கன்னு கேட்குற. இப்ப இது எது பிச்சை? அப்படிலாம் பேசக்கூடாது, புரியுதா? நாம சைலண்டா இருந்தாலும் இவனுக்கு நம்மள சவுண்டை தவுறாங்க. சரி, மறுபடியும் நம்ம விஷயத்துக்குள்ளேயே வாருவோம். பிஜேபியோட கைகூலி இல்லை, அதனால புதுசா வந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு சால்வை அணிவித்து திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் அப்போது உடன் இருந்தார். அவர்கிட்ட கை குலுக்கி சிரிக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி மாறுவேடத்தில். ஏர்போர்ட் மூர்த்தியோட எச்ச வேலையை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. ஏர்போர்ட் மூர்த்தியான எச்ச வேலை செய்யறாரு. சரி, யார் எச்ச வேலை செய்யறாங்கன்னு பாப்போமா? கலைஞர் சாம்பல் கூட சேரிக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்ல, அதுவும் மூர்த்தியே தான் மாறுவேடத்தில். காங்கிரஸோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு மேடையில சொன்னார் இல்ல, அதுவும் ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி தான் மாறுவேடத்தில். ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்த செத்தாங்கல்ல சிங்கள இராணுவத்தால, அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் தான்
ராஜபக்சே போய் கை கொடுத்தாரு மாறு வேடத்தில். இதெல்லாம் மூர்த்தி ஐயா தான் இதை பண்ணதெல்லாம். திமுகவுக்கு கடைசி வரலும் உறுதியா நிற்பேன், யார் விட்டு சென்றாலும் நாங்கள் திராவிடத்தை விடமாட்டோம், முதல்வருக்கு கூடயே நிற்போம், யாராவது வெளியே சொல்வார்கள் கூட்டணி விட்டு வெளியேறுகிறார் திருமாவளவன் என்று, நம்பாதீர்கள். அதுவும் ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி தான் மாறுவேடத்தில் சொன்னார். இது எல்லாம் ஏர்போர்ட் மூர்த்தி என செய்த எச்ச வேலைகள். நீங்க நம்பணும். என்னை விட முன்னாடி நீங்க பிறந்திருக்கலாம், நீங்க நிறைய வரலாறு படிச்சிருந்திருக்கலாம், நீங்க நிறைய அரசியலையும் பார்த்திருக்கலாம். ஆனா அவ்வளவு அறிவையும் மண்டைக்கிலே வச்சு மூடிக்கிட்டு அவ்வளவு வரலாறையும் மறைச்சிட்டு பணத்துக்காக வாயக்க வாடகை வரீங்க. மூளையை கொஞ்சம் யோசிங்களா. மனசுன்னு நிற்குதா இல்லையா? உங்களுக்குலாம் மனச்சாட்சின்னு இருக்குதா இல்லையா? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு இந்த பணத்துக்காக ஏன்டா இப்படி வாய வாடகை விடுறீங்க? ஏர்போர்ட் மூர்த்தி அந்த மனுஷன் என்ன சொன்னாரு? தமிழர்கள் எல்லாம் ஒன்னா நிக்கணும், நாம ஒத்துமையா இருந்தாதான் திராவிடத்தை அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு கோபம் வருதோ. சரி, திராவிடத்தை தானே சொன்னாரு. ஐயா திருமாவளுக்கு ஏன் கோபம் வருது? அவரு கூட தொண்டர்களே ஏன் கோபம் வருது? சரி, நீங்க உங்க தலைவர் திருமாவளவனா அண்ணன் ஏர்போர்ட் பத்தி பேசிட்டாருன்னே வச்சுக்குவோம். உங்களுக்குள்ள அது பங்காளி சண்டை தானே, நீங்களாம் அண்ணன் தம்பிங்க தானே. ஏன்னா இப்படி பண்டின்னு கேட்கறது இப்படி, கல்லை விட்டு எரியுறது இப்படி. ஏர்போர்ட் முடிச்சுன்னு சொல்றாரு, அவங்க மேல தப்பு இல்லை, அல்ல என் மாமன் மச்சான் அண்ணன் பங்காளிங்க தான். இந்த 12 மணிக்கு மேலதாங்க வந்து சண்டைக்கு வராங்க. அதுக்கு முன்னால நான் போயிட்டு வந்தேன், 2 வீலர்ல ஊருவெல்லாம் போனேன், ஒரு பையன் கேட்கலையே. அதனால இந்த 12 மணிக்கு மேலதான் திமுக காரனாவே மாறிடுறாங்க. சரக்க போட்டுட்டு வந்து கல்ல விடுறாருங்க. என்னங்க இது நியாயமா? ஏர்போர்ட் மூர்த்தி மனநிலைமையில பார்த்தா சொந்த ரத்தத்தையே திசை திருப்பி விட்டானுங்களா நம்மளுக்கு எதிரா அப்படின்ற கோவத்துல அந்த வார்த்தையை விட்டாரு. கெட்ட வார்த்தை. உம்மால சிதம்பரத்துக்கு வரேன், பாத்துருண்டா. ஏய் திருமாவளவனே, நீயா நான் பாத்துருண்டா. தமிழன் சொல்லிட்டா இந்த திராவிடத்துக்கு ஏன் கோபம் வருது? தமிழர்கள் எல்லாம் ஒண்ணு சேரணும் தான் நாம் தமிழர் கட்சி மேடை ஏறினாரு, பாமக மேடை கூட ஏறினாரு. நீங்க ஏறுங்களேன், அப்படி ஏறி பேசிட்டு வாங்க, தமிழர்கள் நாங்கெல்லாம் ஒன்னா இருப்போம்னு சொல்லுங்க. திராவிடம் உங்களையே தூக்கி உள்ள போட்டுரும். ஒண்ணும் இல்லைங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு. என் கூட்டத்துக்கு கல்ல விட்டல, என் கொடியெல்லாம் புடுங்கி போட்டல, அதை கூட விட்டுறேன், உன்னோட கொடி கம்போ புடுங்கி போட்டான்னு கேட்கறதுக்கு துப்பு இருந்துச்சான்னு கேட்கிறாரு. இப்ப அங்க போய் கல்ல விட்டு எறீங்களே, யாரு புடுங்கி போட்டா? திமுக காரங்க தான். அவங்க வீட்டுல போய் கல்ல விடுங்களே. ஏன்னா விட முடியாது, ஏன்னா அவரு எசமா. ஆனா இவரு நம்மளுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு. நாம தமிழருக்கு எதிரி, அவரு தமிழன். அவர் எப்படி தமிழர்லாம் ஒண்ணு சேர்த்தலாம்? ஏன்னா இது போன தடவையே இந்த பிரச்சனை வந்தது. பஞ்சமி நில மீட்பு கூட்டத்துக்கு இதே மாதிரி ஒரு குரூப் சரக்கை போட்டுட்டு போய் அண்ணன் எப்படி இங்க வரலாம், ஏர்போர்ட் மூர்த்தி இங்க எப்படி வரலான்னு சொல்லி சலசலப்பு உண்டாக்கினாங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளவு வன்மம், தமிழர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துடவே கூடாதுன்னு எவ்வளவு வன்மம் பிடிச்சி இருக்கிறாங்க பாத்துக்காங்க. ஆனா நம்மளும் கடந்து போக கூடாது இல்ல. ஏன்னா அவர் தமிழை ஒன்னா இருக்கணும், தமிழர்கள்லாம் ஒண்ணு சேரணும்னு அவர் பல மேடை ஏறாரு. தமிழ்நாட்டிலேயே எல்லா சமூகத்தோட தலைவரும் ஏத்தனை ஒரே மேடை நாம் தமிழ் கட்சி தான். ஏன்னா தமிழர்கள் நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கணும்னு விரும்புறோம். இந்த திராவிட கூட்டம் தமிழர்கள் ஒன்னாவே சேர்ந்துடக்கூடாதுன்னு பல கூட்டத்தை இயக்குறாங்க. எல்லாம் மதுபாதையில் வந்து குதிக்குதுங்க. எதுக்கு குதிக்குதுன்னே தெரியல. நீ இந்த நாட்டில தான் வாழ்ற, நாங்களும் இந்த நாட்டில தான் வாழ்றோம். இந்த நாடு தமிழ்நாடு. அப்ப தமிழன் ஒருத்த பேசிட்டா ஏன் உங்களுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருது? அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்ற மாதிரி நீ தமிழன் இல்ல, அதனாலதான் உனக்கு கோவம் வருது, எங்களை பார்த்தா உனக்கு எரியுது, எரிச்சல் வருது. இப்படிக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துடா திராவிட மொத்தமும் காலி. அதனாலதான் என்னை எதுக்க சொந்த ரத்தத்தையே ஏவுறானுங்க. அப்போ ஒரு எவ்வளவு வலி இருக்கும். பணத்துக்காக போய் ஒரு இடத்துல அடிமையா நின்றுக்கிட்டு அவரு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. 1000 தான் இருந்தாலும் அவர் அண்ணன், நம்ம உறவு, நம்ம ரத்தன்னு கூட தெரியாம கள்ள தூக்கி அடிக்கிறாங்க. இவங்களோட போதை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாத்துக்காங்க. அவர் யாரையும் குறையலாம் சொல்லல, அம்மா கள்ள தூக்கி அடிச்சுட்டு சாராயத்தை குடிச்சிட்டு வந்து தான் அடிச்சான். இந்த சாராயம் தான் பெரிய எல்லாத்துக்கும் இடையூறா இருக்குது, அதை ஒழிக்கணும் அப்படின்னு இப்ப கூட சொல்றாரு. அப்ப கூட அங்க கல் அடிச்சவங்க யாரையும் குறைய சொல்ல, ஏவி விட்டவனையும் ஏவி விட்டவர்களையும் உள்ள இருந்த அப்பா சரக்கையும் தான் பேசினாரு. அப்படி ஒரு நல்ல மனுஷனை எதுக்கு பாடுபடுத்துறீங்க? அவரை சீண்டி விடுறீங்க. அவர் இப்ப சிதம்பரத்தில் நான் கூட்டம் போட போறேன், உன்னால முடிஞ்சதை பாரு, நீயே நான் பாத்துக்கலாங்கிறாரு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி எவ்வளோ போற போகல நீ தமிழனே கிடையாதுன்ட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். எங்களுக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது.
என்னடா ஆதி காலத்துல அரசியல் தொடங்குறப்ப எல்லாரும் ஒரே மேடையில தான் இருந்தாங்க, அப்புறம் எல்லாரும் பிரிஞ்சிட்டாங்க. பிரிச்சது யாரு? தாத்தா கலைஞர். நல்ல அரசியல், எப்போதும் இவங்க ஒன்னா சேர்ந்துடக்கூடாதுன்னு நல்ல அரசியல் வேலையை பார்த்துருக்கிறாரு. அதே வேலைய அடுத்த தலைமுறையான அப்பாவும் சின்னவரும் சேர்ந்து பாக்குறாங்க. இதுக்கு மேலேயாவது திருந்துங்க. இப்ப சொந்த ரத்தத்துக்குள்ளேயே அடிக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த திராவிடம். இதுக்கு மேலே இந்த திராவிடத்தை நீங்க ஆதரிக்கணும்னா தாராளமா ஆதரிச்சுக்கோங்க. கடைசி வரலும் அடிமையா மட்டும்தான் இருக்கணும். நீங்க எதுக்காக ஆசைப்படக்கூடாது. நல்ல வாழ்க்கை வேணும், நம்ம பிள்ளைங்க நல்லபடியா வளரணும், நல்லா படிக்கணும், இந்த போதை இருக்கக்கூடாது, பெண்கள் சுதந்திரமா இருக்கணும் அப்படிலாம் கனவுல கூட நினைக்கக்கூடாது. திமுக ஓட்டு போடுற எண்ணம் இருந்தா இது எல்லாத்தையும் மறந்துடுங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்வது ஒன்னே ஒன்றுதான், கடைசி ஆயுதம் அண்ணன் சீமான் தான். அவரை இழந்துட்டீங்கன்னா நாம தெருவா கூட்டம் போட்டு சிறுபான்மை தமிழர்களே எல்லாரும் ஒன்னா வாங்க, நம்மளுக்கான உரிமையை கேட்டு ஏதாவது கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற காலம் வந்துடக்கூடாது. ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி ஐயா எடப்பாடியை உட்கார வைப்பது, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை. இந்த கோட்பாட்டையே வீழ்த்தி புதிய ஒரு கோட்பாடு, புரட்சிகர அரசியல் கோட்பாடு, பெருந்தலைவன் பிரபாகரன் கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற கோட்பாடு, தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற மகத்தான கோட்பாடு. அதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய கோட்பாடு.